Hi, good morning. Good morning, sir. Good night. பண்ணாதீங்க. ஓகே. ரொம்ப நாள் 2 டேஸா இது போடல. என்ன நடந்திருக்கும் இன்னைக்கு தான் ஈவினிங் தான் மார்க்கெட் இன்னைக்கு தான் ஆஃப் பண்ணி பார்க்குறேன். நைட்டு மணிக்கு வரும் மணி ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன நடந்திருக்கு, யார் என்ன வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டீட்டெயிலாக சொன்னால் நெகட்டிவாக இருந்திருக்காங்க. 44,000 கான்ட்ராக்ட்ஸ் வந்து நெகட்டிவாகவே இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்திருக்காங்க, ஃபுல்லாக புல்லிஷாக இருந்திருக்காங்க. ப்ரோ பார்த்தோம்னா பொசிஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையும் செல் பண்ணியிருக்காங்க, அதனால மார்க்கெட் சைடு ஷார்ட்டும் டிசைட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, நாளைக்கு வாட்ச் பண்ணலாம். நாளைக்கு ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா பையே டிஏயும் பையே நெட்டாக பார்த்தோம்னா 4,000 பாலிட்டிக்ஸ் பையன். மார்க்கெட் இன்னைக்கு குப்புன்னு தூக்கிட்டாங்க. கேப்பப் ஓப்பன் ஆனிச்சு, போய் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் இங்கே 130 பாயிண்ட்ஸ் கேப்பப் இருந்தவன் என்ன பண்ணிக்கிறான், இப்படியே காலையிலேருந்து காலையில் 9:15 இனி என்ன மணி 2:30 வரைக்கும் தூங்கிட்டான். உங்க விட்டு 2:30 மேலே எழுந்துச்சு வந்தவன் தான் இங்க இருந்து அடிச்சு பிடிச்சி ஒரு 110 பாயிண்ட் இருக்குது. எக்ஸ்பைரி நாளைக்கு தான், நாளைக்கு ஏற்றிருக்கணும், இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. அப்போ நாளைக்கு வந்து ஒட்டுவானது போட்டு சொல்லு சார். அவள் என்ன தெரிஞ்சிருக்குது சோக்கா. எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. சரி, என்னன்னு ஏதாவது பொய்ய வருதா உங்களுக்கு? நீ 2 டேஸ் முன்னாடி ஏதோ ஒரு டிசைட் பண்ணி நான் போட்டிருக்கேன். எக்ஸாக்டா என்னத்த போட்டேன்னு தெரியல. ஐ திங்க் இந்த ரேஞ்சு தான் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்தா சொல்லியிருப்போம், என்னத்த சொல்லியிருக்கேன்னு நினைக்கிட்டு. ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஆகும், இஎம்ஐ பிரேக் அடிச்சோடனே ஸ்பால் வந்துருச்சு. இது ஆனா இப்படி எம்டி எடுக்கலாம், இஎம்ஐ இதுக்குள்ளதான் மார்க்கெட் ஆடிட்டு இருந்துருக்கு. போட்டு போட்டுருக்கேன் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு நாளா இருக்கு.
சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெளியெல்லாம் காவல்ல நான் பார்க்க போறதில்ல. பார்த்தாலும் பார்க்க தேவையில்ல. ஏன்னா என்னோட நாலேஜ் இங்க போட்டுருக்கு. ம். இவ்வளோ தூரம் போனா என்ன பண்ணுவான், திரும்பி இவ்வளோ தூரம் போ அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். And you actually notice that actually I don't know. அதே இங்க வைக்கணும். இதெல்லாம் வந்து நான் டார்கெட்டாக சொல்லியிருந்தேன். ஒரு வெப்சைட் போனா டைப் பண்ணும் அப்படின்ட்டு. காலையில என்ன பண்ணிடலாம், கேப்ப போகக்கூடாது, ஃபுல்லாக தூக்க வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பரவாயில்ல. இப்போ நாளைக்கு எவ்வளோ தூரம் போவோம். செகண்ட் ஒரு 100 பாயிண்ட் கேப்ப போகலாம் வச்சுக்கிடுவேன். இவ்வளோதான் போவோம். புரியுதா? இவன் கேப் அப்பயே ஆனாலும் என்ன ஆகும்னு சொல்றேன் கேளுங்க. சரி, நாளைக்கு இப்போ கேப்ப பார்க்குறான்னு வச்சுக்கிடுங்க. சும்மா நாளைக்கு மேலே போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு தூரம் போகணும். இவ்வளோ தூரம் வந்தானா மறுபடியும் அரைச்சி தான் போடணும். சைடு வச்சு தான் ஆகும் இந்த இடத்துல. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 1 ஹவர்லேயே வச்சுக்கிடுங்க. இப்போ நான் இல்லை டெய்லி வைங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த லெவலில் தான் வந்து தொடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்கே இவ்வளோ தான் சைடு வச்சு ஆனவன் ஒரு ரேஞ்சில் தான் இருந்தான். இந்த ரேஞ்சை பிடிக்கும் போது இங்கே ஆரம்பிச்சு இந்த அளவு தான் திரும்பி ஏதோ ஒரு டார்கெட்டாக இப்போ இந்த இடத்துக்கு வரோன்னா இந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தோம்னா ஒரு இப்போ இருக்கிற லெவல் பார்த்தோம்னா எப்படி போட்டுட்டு 54,200 இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா. மேபி நாளைக்கு இதை பிரேக் மட்டும் அடிச்சா அடிக்க வாய்ப்பே ரொம்ப ரொம்ப பிரேக் அடிக்கிறது கம்மி. ஒருவேளை இப்படி பிரேக் அடிக்கிறான் அப்படின்னா அடுத்த 2-3 நாள் இப்படியே அரைச்சிட்டு இருக்கும். ஒன்ஸ் இதை தாண்டிட்டாலும் வச்சுக்கோங்க, ஸ்மார்ட்டா கையில பிடிக்க முடியாது. அடுத்த ஆல் டைம் வேணும். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பிரேக் அடிக்க மாட்டான். கேப்ப பாவம் இங்க வருவான், நல்லா இப்படியே இருக்கும். மறுபடியும் அந்த குச்சி மட்டும் தான் இருக்கும். கேண்டி பார்த்தோம்னா கீழே க்ளோஸ் வச்சுட்டு இருப்போம் ஃபில் பழம் மாதிரி. இங்க ட்ரெண்ட் லைன் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த இப்படி போடுவாங்க, இப்படி போட்டாங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். மறுபடியும் இங்க பிடிச்சி செல் பண்ணுவாங்க. அந்த தான் நடக்கும். ஓகேவா? சொன்னாப்புல இந்த இடம் வந்து ரெஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இங்க ரெஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். என்ன பண்ணுவோம், இங்க வரணும், இங்க சைடுவேஸ் ஆகி லைன் வரும். அப்படி கீழே வந்துட்டு அப்படி கீழே வரல, கீழே வரலாம். வரலன்னா இந்த இடத்துல ஃபுல் சைடுவேஸ் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு இந்த ரேஞ்ச் எதிர்பார்ங்களேன். இந்த 5 நாள் ஆச்சுல, 6 நாள், ஒரு 3 நாள் வச்சுக்கிடுங்க. 3 நாளுக்கு அப்புறம் ஒரு ஹை போயிட்டு இப்படி வரும். இல்லைன்னா இந்த ஹையை தாண்டி போயிட்டே இருக்கும். ரெண்டுல தான் ஏதோ ஒன்று நடக்கும்.
இப்போதைக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா உடனே செல் அடிக்கவே கூடாது. வெயிட் பண்ணணும். இது மேபி செகண்ட் ஹாஃப்ல வேணா பாருங்க, செல் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சின்னதா ஒரு ஃபால் வரும். ஏதோ வரைக்கும்னா இன்னைக்கு க்ளோசிங் இருக்குல்ல, இந்த நேரத்தில் வரும். மற்றபடி ஸ்ட்ராங்கா வாய்ப்பு இல்லை. ஸ்ட்ராங் செல்லிங்லாம் போயிடாதீங்க, ஷார்ட் அடிச்சிடாதீங்க. மார்க்கெட்டை ஷார்ட் அடிச்சுன்னா மண்டலே கொடுப்பாங்க. ஜஸ்ட் அவாய்ட், டோன்ட் ஷார்ட் த மார்க்கெட். என்ன நடக்கும் இப்போ 5 மினிட்ஸ்ல வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வேற காலையிலேருந்தே ஃபுல்லாக சைடு வச்சு தான் இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி எத்தனை வந்து ஏற்றிட்டானுங்க. அதுதான் நாளைக்கு இப்படி வேணா பாருங்க, ஷார்ட் அடிக்கிறதுனா சின்ன ஸ்டாக் வேணா பண்ணுங்க. ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட்டை கேப்ப பார்க்குறான்னு வச்சுக்கோ, சட்டுன்னு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே போகும், இப்படி போகும். அந்த டே கையை கட் அடிக்கணும். ஆனால் கட் அடிக்காமல் இப்படி போகும். இந்த இடத்துல வேணா ஷார்ட் அடிச்சிங்கன்னா அதோட டார்கெட் இங்கே வரலாம். அதை விட்டா ஆல்ரெடி மார்க்கெட் ஓவர் பாட் ஆயிரும். இந்த இடத்துல ஷார்ட் அடிக்கிறது பெட்டர். இல்லைன்னா இப்படியே சைட்வேஸ் போய் அப்புறம் இப்படியே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா. ஆனா இந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆகிட்டாங்க. நாளைக்கு பார்த்தோம்னா 24,114. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? மை நாலேஜ் நாலேஜ் கிடையாது, நான் பார்ப்பேன். ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கு ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹலோ equal to strong bullish identify ஏறோம் மார்க்கெட் சைடு வயசாகவே இருக்குது. பெரிய மூவ்மெண்ட் இல்லை 10 மணி வரைக்கும். ஒரு 50%ஓட மார்க்கெட்டால உடைக்கும் போது சரி, இந்த இடத்துலயே ஒரு பெரிய விக் ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கு. மக்கள் யாரும் விற்கிறது கிடையாது, வாங்குறாங்க. வாங்குறதுக்கு பெருசா இந்த இடத்துலயே தெரிஞ்சது மார்க்கெட் வந்து சைடுவேஸா ஆகுது அப்படின்ட்டு. இந்த இடத்துல சைடுவேஸ் ஆகல, அப்படியே தான் இருந்தோம் அன்டில் இந்த இடம். யாருக்குமே தெரியாது இந்த இடத்துல தான் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு. ஆனால் ரிவர்ஸ் ஆகி ஏறிட்டு இதை பற்றி எனக்கு பதில் பேச ஒன்றும் கிடையாது. ஓகே, நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். இன்ட்ராடே எடுத்ததுல எப்போ ப்ராஃபிட் போகணும்னு எனக்கும் தெரியல. இதான் இன்னைக்கு எல்லாமே என் போர்ட்ஃபோலியோ. நான் எடுத்த ஸ்விங் ட்ரேட் ஸ்டாக்ஸ்லாம் அங்கே இருக்கு. இது நோட் எடுக்கல, இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம். எவ்வளோ பெருசாலும் லாபம் கொண்டு வரல. 8% இருந்துச்சுன்னா எடுத்தோம்னா அப்படின்னு நான் பார்க்குறேன். எவ்வளோ வர மாதிரி தெரியல, சோதிக்கிறாங்க. கேடிகே பேங்க் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிட்டேன். 177 வாங்கியிருந்தேன், 264. 49% இருந்தாலும் ஏன் டர்ன் பண்ணேன் அப்படின்னா அது தோணுச்சு. ஆனா கேடிகே பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த கேண்டல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக தெரியுது. சரி, வெயிட் பண்ணலாம் தான். ஏன் இங்கே போயிட்டு வச்சுக்கிட்டு அப்படின்றது தான். இப்போ இங்கே அதந்த கொஞ்சம் எப்படின்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ ஒரு 220 அதுலேயே நம்மளால பை பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். கிடைப்போம் 220 கிடைச்சாலும். ஏர் இந்தியா தான் கொஞ்சம் மாவட்டத்தை போயிட்டு இருக்கு.
Share India Securities. பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்ல சீக்கிரம் வாங்கிட்டு இருக்கிறோம். வாங்குற இன்னைக்கு நான் வாங்கினோமோ வாங்குற கிட்டத்தட்ட 25 கிட்டத்தட்ட ஷேர் இந்தியா 146.50 வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு வேணும் ஒரு 4 நாள் இருக்கு வச்சுருக்கேன். எத்தனை ரேஞ்ச் 146.50 ஒரு மூடுமா பணம் போறதான கொடுத்ததாய் 146 கரெக்டா நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வச்சது ஏதாவது நம்பிக்கை தான். இப்படிதான் இருக்கு சொன்னா இப்படி வர மாட்டேங்குது. இப்படிதான் வைக்கணும் போல. பி கான்ஃபிடன்ட் சொல்றேன். இவ்வளவு தூரம் வச்சிருக்கோம். பார்ப்போம் காத்திருப்போம் ஏறுவோம் அடுத்து ஈக்விட்டாஸ் பேங்க் பேங்க் இதுதான் நான் டிராப் பண்ணி வச்சிருந்தேன். நாய் வழக்கம் போல வெறும் போனா பிடிச்சிட்டு எந்த இதுல வரான்னு தெரியல. என்ன யோசிச்சிருக்கேன்னா இப்ப இந்த ஒரு வாலட்டிலிட்டி தெரியுதுன்னா இந்த ரேஞ்ச் லைக் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜோன். இந்த ஜோனை இந்த வாட்டி பிரேக் அடிக்கிறான்ற இஎம்ஏலாம் இஎம்ஏ மறுபடியும் இப்படி ஏறணும். இப்படி ஏறினா எடுத்து இப்படி ஏறி ரொம்ப சண்டை வச்சு இப்படி கொஞ்ச நாள் கான்பிடென்டால் அப்படின்னு உங்களுக்கு லாங் லேயர் போய் பண்ணா அதெல்லாம் சொல்லி வச்சுருக்கேன். வச்சு முன்னாடி போயிட்டாங்க. இதுதான் கிட்டத்தட்ட 105 ரூபா வரும். இன்னும் 105 கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 வரும். கொஞ்சம் வாழ்க்கை ட்ரை பார்க்கட்டும். கலாட்டெல்லாம் அவ்வளோ டச்சே இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃப் நான் வச்சிருக்கேன் 2-3 மாதத்துக்கு ஏறுவானா பார்த்துட்டு இருக்கிறேன். நினைக்கிறேன் 4 மணிக்கு ஏறணும்னா அப்படியே தூங்கிட்டான். இந்த இடத்துல வந்து பிளட் கிடச்சினாங்க தூங்கிட்டான் போனாலும் ஏறான்னு நினச்சி காத்திருக்கிறேன். அப்படியே ஆகாது. அடுத்து வேலையாட்கள் லைன்ஸு இதெல்லாம் ஓஸ்கால் காமிச்சு இடையா இதுக்கு வாங்கியிருக்கிறேன் 618 லெவல் சொன்ன வாங்க போறேன். லைன்ஸு ஏன்னா வந்தா இப்பயே தூக்கிட்டு போங்க. நானும் வாங்கியிருக்கேன். இன்னும் தெரியும் நினைக்கிறேன். இப்படினா கூட இந்த கைக்கு ஒரு சுண்டா வந்த கைக்கு வந்தாலும் கூட 1500 ஓகே. வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை. ஏதாவது கமெண்ட் பண்ணிதான் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரி பாய். நானும் ஸ்விங் ட்ரேட் பேக் டெஸ்ட்லாம் பண்ணோம். ஏதாவது ஸ்ட்ராட்டஜி உண்டு ஏதாச்சும் சொல்றேன். ஸ்டே இன்வெஸ்டா இருங்க. நிறைய படிங்க. நானே படிக்க மாட்டேன். நிறைய கற்றுக்கணும். ஓகே பாய்.